குணசேகரன் ஈஸ்வரிக்கையில நடிக்கிறாருன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ தர்ஷனை மட்டும் வர வச்சுரு, அவன் விருப்பப்படியே விட்டுடுறேன். எந்த ஒரு விஷயமும் அவன் விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா அதில சுத்தமா நம்பிக்கை இல்ல ஈஸ்வரிக்கும், ஜனனிக்கும். ஜனனி என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுடைய ஆசையெல்லாம் வந்து அவன் மூலியமா நிறைவேத்திக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த பாரும்மா, இதில யாரும் தலையிடாதீங்க. அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா அவன வர வைங்க." அப்படின்னு சொன்ன உடனே, ரேணுகா சொல்லுவாங்க, "இதில அவன் வரலன்னா அவன் உயிருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குணசேகரன் இன்டைரக்ட்டா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசியும் அவங்களுடைய ஆளுங்க முள்ளையும் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்களா, அவங்க அடிச்சு வந்து இழுத்துட்டு வர மாரி ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து சுத்தமா கண்டுக்காம குணசேகரன் கையில நல்லாவே பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. எனக்கு தெரியாதுங்க அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தர்ஷனையும் நம்ம ஜனனியும் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க இருக்காங்கன்னு வந்து தேடி கண்டுபிடிச்சுட்டு வாங்க கொடைக்கானலுக்கு போங்கன்னு பார்த்து ஈஸ்வரி அனுப்புவாங்க. அந்த நேரத்தில ஒரு கால் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம். ஜீவானந்தம் உங்க கூட தான் இருக்கானா அப்போ? தர்ஷன் சேஃபா இருக்கானா? அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தர்ஷனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் சேஃபா இருக்கான். ஆனா ஊருக்கு அவன கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. வேணாம், வேணாம். இப்போதைக்கு கூட்டிட்டு வராதீங்க. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா அவங்க அப்பா பழையபடியே பார்த்தீங்கன்னா அவன அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒரு அடிமை மாரி பார்த்தீங்கன்னா நடத்திட்டு, கல்யாணத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டாய கல்யாணமா நடத்தி வச்சுருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அவன் இந்த இடத்துக்கு வர வேணாம். நாங்க சொல்ற வரையும் அவன் அங்கேயே இருக்கட்டும். உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஏன் வந்து ஜீவானந்தத்து கையில இருக்கிறது சேஃப்ன்னு சொல்றாங்கன்னா, என்னதான் வந்து நம்ம கதிரும், அறிவுக்கரசியும், முள்ளையும் எல்லாருமே வந்து ஆட்கள கூட்டிட்டு போனாலையும், ஜீவானந்தம் கண்டிப்பா அத சமாளிச்சுருவாரு. அவருக்கு திறமை இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவர் கையில ஒரு டீமே இருக்குங்க. பேக்கப் டீமு. அதனால ஜீவானந்தம் என்ன சொல்லுவாருன்னா, "ஐயா, என்ன மீறி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்கவியோட அப்பாகிட்டயும், பார்கவிகிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப தர்ஷன் அந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன். வீடியோ வேணா ரெக்கார்ட் பண்ணி குடுத்துடுறேன். எனக்கும் இவங்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இவருக்கே ஒரு பிரச்சனை வர்றத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் இந்த இடத்த விட்டே கிளம்பிர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் சொல்லுவாரு. தர்ஷன், இப்போ நீ இங்கேருந்து போயிட்டா மட்டும் இவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்குமா? நீ போயிட்டாலும் கண்டிப்பா இவங்கள வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு தான் போவாங்க அந்த ரவுடி பசங்க. ஸோ உங்க அப்பாவும் விட்டுருவாருன்னு நினைக்கிறியா இவங்கள? கண்டிப்பா வந்து விடமாட்டாரு. இப்ப போறதுனால இன்னும் பெரிய பிரச்சனைய தான் நீ கிரியேட் பண்ணி குடுத்துட்டு போவ. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்றத சொல்லு அப்படின்றாங்க. ஐயோ! வீட்டுக்கு மட்டும் என்ன சொல்லாதீங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவானந்தத்து கையில சொல்லிடுவாரு தர்ஷன். அதனால தான் வந்து ஜீவானந்தமே கால் பண்ணி ஈஸ்வரி கையில பேசுவாங்க. பட் ஈஸ்வரியும் வந்து வீட்டுக்கு வர வேணாம். அவன் உங்ககிட்டயே இருக்கட்டும். அதுதான் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவோ போராடி பார்த்தாருங்க. நம்ம குணசேகரன் எப்படியாச்சும் கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு, அவன் விருப்பப்படியே நடந்துக்கிறேன். அவன எதுவுமே பண்ண மாட்டேன். அவன் மேற்படிப்புக்கு போட்டும், அவன் வேலைக்கு போட்டும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஈஸ்வரி சரி வாய திறந்தே சொல்லல. ஜீவானந்தத்து கூட தர்ஷன் சேஃபா இருக்குன்ற விஷயத்த யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜீவானந்த் கையில ஃபோன் பண்ணி வர வேணாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்களா. இப்போ தர்ஷன் எப்படியாச்சும் கிடைச்சே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, துடியா துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம குணசேகரனுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஏம்பா குணசேகரன் எப்படி இன்னும் சாகாம இருக்காரு? அவங்க வீட்ல ஒண்ணும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. குணசேகரன் நாண்டுகிட்டு சாகாம இருக்காங்க அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே வந்து அவமானமா போயிடும். தயவு செஞ்சு சொல்றேன். இந்த கல்யாணம் கூட நான் பண்ணி வைக்கல. ஆனா அவனா யாராச்சும் ஒரு பொண்ண இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டு போறான். எனக்கு அவனுடைய கல்யாணத்த விட மானம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஒருபோதும் வீட்ல இருக்கிற பெண்கள் வாய திறக்காதனால நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இப்போ ஜீவானந்தம் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அவன்கிட்ட எப்படியாச்சும் பொறுமையா தான் வந்து ஹேண்டில் பண்ணோம். நமக்கு ஆட்கள் பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து அறிவுக்கரசிகள சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏமாம்மா என்ன நீ ஜீவானந்தத்த அவன் அவ்வளோ பெரிய ஆளுன்ற, அவன் அவ்வளோ பெரிய தாதான்ற, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா உண்மையிலேயே? இல்ல என்ன சொல்ற நீ? சும்மா சொல்லிட்டு இருக்க எங்கள பயன்படுத்துறதுக்கு" அப்படின்னு அறிவுக்கரசி கேட்கவும், ஏற்கனவே அவன் பொண்டாட்டிய நாங்க தான் போட்டு தள்ளணும். ஆனா கொஞ்சம் எக்கு தப்பா போயிருந்தா கூட எங்கள அவன் முடிச்சுட்டு இருப்பான். எங்க அண்ணனவே ஆட விட்டுட்டான் ஒரு காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீவானந்தம் எடுத்து சொல்லிட்டு இருப்பார். அதாவது நம்ம கதிர் வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு ஜீவானந்தத்த பத்தி அறிவுக்கரசி கையில. ஸோ அறிவுக்கரசி நான் யாருன்னு வேணா இருக்கட்டும். அறிவுக்கரசிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமா சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவுக்கரசியெல்லாம் நம்ம ஜீவானந்தத்துக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க பொண்ணு விஷயத்துக்காக மட்டுமே அவர் சைலண்டா இருக்காரு. இல்ல அவங்க மனைவிய கொன்றதுக்கு ஏற்கனவே பழி வாங்கியிருப்பாரு. ஆனா இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஜீவானந்தம் போவே போறதில்ல. ஏன்னா தர்ஷன கொண்டு வந்து சேஃபா வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். அதே மாரி இவங்களுக்கு
உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. ஏன்னா பார்கவியும் அவங்க அப்பாவும் தனியா இருக்காங்க. நம்ம கூட இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை இல்லாத வீட்ல நாம நிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிக்கிறாருங்க. ஸோ தர்ஷன் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா கைய கால உடைச்சியாச்சும் கூட்டிட்டு வந்து கல்யாணத்த நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி நம்ம கதிர கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கதிர் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா, அதனால இவங்கலாம் கம்ப்ளைண்ட் குடுத்து போயிட்டாங்க. கரிகாலன பார்த்தீங்கன்னா தொரத்தி விட்டாங்க. கரிகாலன் இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு சேர்ந்து போயிட்டாங்க. "ஏன் மாமா எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊர்ல?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர்காலன் கேட்கவும், "நான் செம்ம கடுப்புல இருக்கேன். கொலை பண்ணிடுவேன். அமைதியா போயிடு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஜீவானந்தத்துக்கு மறுபடியும் கால் பண்ணி, "நான் சொல்லும்போது மட்டும் அவங்கள கூட்டிட்டு வாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் சேஃபா இருக்கான்ல. ஏன் தர்ஷன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? பார்கவியும் அவங்க அப்பாவும் சேஃபா இருக்கீங்களா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட கேட்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் கேட்பாருங்க. ஏன் ஜீவானந்தம் இந்த வார்த்தை கேட்கிறாருன்னா, இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து பார்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்றீங்க. ஆனா பெரிய கொடைச்சலே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரவுடி பசங்க வந்து புடிச்சாலும் தர்ஷன அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆனா கூட்டிட்டு வந்து எங்க சேர்த்துருவாங்க? மதுரையில சேர்த்துருவாங்க. ஆனா பார்கவியும் அவங்க அப்பாவும் ரவுடி பசங்களுக்கு கிடைச்சாங்கன்னா கொண்டே போட்டுடுவாங்க. அப்படி இருந்தும் ஒரு பொண்ணும், ஒரு வயசான ஆளும் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே கேட்காம இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு ஜீவானந்தம் சொல்லிட்டு, ஸோ அவங்க கிட்ட ஃபோன குடுங்கன்னு சொல்றாங்க. "பார்கவி என்ன மன்னிச்சிரும்மா. நாங்க பண்ண தப்புக்கும், எங்க குடும்பம் பண்ண தப்புக்கும் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட அது ஈடாவாது. ஏன்னா என் பையன் லவ் பண்றேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி அசிங்க அசிங்கமா இதெல்லாம் பண்ணி, அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்க உனக்கு தான் குடைச்சல் குடுக்குறாங்க. என் பையன் எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. கண்டிப்பா அவர் கூட இருக்கிறதுனால நீ சேஃபா தான் இருப்ப. உன்ன சேஃபா தான் அவரும் வச்சுட்டு இருப்பாரு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவனானந்தத்த பத்தி பெருமையா பேசிட்டு, "நீங்க அவர் கூடயே இருங்க. நான் சொல்லும்போது ஊருக்கு கிளம்பி வாங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. "ஊருக்கா? நான் தயவு செஞ்சு சொல்றேன். அந்த பக்கம் கூட இதுக்கு மேல வரதில்ல. எங்கள 2 பேரும் எப்படியாச்சும் விட்டுருங்க. நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க பார்கவி ஈஸ்வரி கிட்ட. ஸோ ஈஸ்வரிக்கு நீங்க இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். தர்ஷன் என்ன ஆனானோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய கவலையில இருந்தேன். ஆனா உங்க கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வீட்ல காமிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்களே பேசினதுக்கு அப்புறம் எனக்கு முழுசா தைரியம் வந்துச்சு. இந்த வீட்ல இப்போ நமக்கு வளைஞ்சு போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டாரு. தர்ஷன் விருப்பப்படியே நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. நாங்க சொல்ற வரைக்கும் தர்ஷன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா, இப்ப எவ்வளவோ பேசி பார்த்துட்டாரு. யாருமே வந்து வாய திறக்கல. ஆனா, நம்ம ஜீவானந்தத்தையும் சரி, நம்ம பார்கவியும் சரி நெருங்கிட்டாங்க கிட்ட கிட்ட வந்து. யாரு? நம்ம கதிரும், இவரும் முல்லை அவங்க கேங், அறிவுக்கரசிலாம் கேங்கும் 3 பேருமே பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டாங்க. ஜீவானந்தம் கண்டிப்பா ஒரு பெரிய முடிவை எடுத்தே ஆகணும் இப்போ. ஏன்னா, தர்ஷனோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரப்போறதில்ல. ஆனா, பார்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் கண்டிப்பா ஆபத்து வரும். அவங்கள முடிச்சுட்டு தர்ஷன கூட்டிட்டு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசியோட ஆளும், முல்லையோட ஆளும் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க. ஸோ இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு நம்ம கிளம்பி ஆகணும். கார சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, கார வேற மாத்திக்கின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரையும் கூட்டிட்டு போறாரு நம்ம ஜீவானந்தம். அதாவது தர்ஷன், பார்கவி, பார்கவியோட அப்பா. பார்கவி, உனக்கு தர்ஷன் மேல உண்மையிலேயே வந்து லவ் வந்துச்சுன்னு சொல்றல்ல. ஸோ அவன் கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? வேற கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு எனக்கு அவன் மேல வெறுப்பும் இல்ல, விருப்பம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாவே சொல்லிட்டாங்க பார்கவி. சார் இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறது தான் நல்லது. அந்த ரவுடி குடும்பத்துல நான் பொண்ணே குடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்கவியோட அப்பா சொல்லுவாரு. ஸோ ஐயா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கல்யாணம் கூட பண்ணாம இருங்க. ஆனா உங்க உயிருக்கு நான் வந்து பாதுகாப்பு தரேன். எதுவுமே ஆவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனானந்தம் சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ தர்ஷன் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இதுக்கு நான் காரணம்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு நம்ம தர்ஷனு. தர்ஷா தயவு செஞ்சு சொல்றேன்ப்பா. தெரியாத்தனமா கூட எங்க பக்கம் இதுக்கு மேல வந்துடாத. நீ எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் எங்க கூட இருக்கியோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே எங்கள கொடுமைப்படுத்தி சாவடிச்சுருவாங்க போல இருக்கு. ஏன்னா, அம்மா இல்லாத பொண்ணு நான் ஒரே ஒரு ஆளா பார்த்து இவ்வளோ பெரிய கஷ்டப்படுத்தி இவ்வளோ படிக்க வச்சிருக்கேன். தயவு செஞ்சு கனவு எல்லாத்தையும் வீணாக்கிடாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. கண்டிப்பா எதுவுமே நடக்காது. தைரியமா இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கூட்டிட்டு வருவாங்க ஊருக்கு. ஏன் கூட்டிட்டு வராங்கன்னா, குணசேகரனோட கோவம் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. காரம் குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவனானந்தத்துக்கு கால் பண்ணி ஈஸ்வரியே சொல்றாங்க, "கூட்டிட்டு வாங்க. ஆனா நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அது இங்க வந்தா தான் உங்களுக்கு புரியும்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது என்ன ட்விஸ்ட்டா இருக்கும்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து கல்யாணம் நீங்க வந்து தர்ஷனுக்கு பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்புவாங்களா? இல்ல என்ன சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே கூட்டிட்டு வராரு. அதுல 2 பேர பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஈஸ்வரி. ஏன்னா அவங்களுக்கு பார்கவியும் அவங்க அப்பாவையும் பார்த்தா பயங்கரமா கோவம் வந்துரும்.
வந்துரும். தர்ஷனா பார்த்தா கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, "தர்ஷன் வந்துட்டியாடா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தர்ஷன மட்டும் உள்ள வச்சு கூட்டிட்டு வர்றாரு ஜீவானந்தம். "ஏடா தாடிக்கார பரதேசி, நீ தான் கூட்டிட்டு போயிருந்தியா என் பையன? எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அடுத்தவன் குடும்பத்தில என்ன பண்ணலான்னே உனக்கு இருக்கா? முன்ன வந்த அப்பத்தா சொத்த உன் பேருக்கு மாத்துனேன், அப்படி இப்படின்னு கோல்மால் பண்ணிட்டு போயிட்ட. இப்போ வந்த என் பையன் கல்யாணத்த தடுத்து நிறுத்துற. என் பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ வந்து கண்டுக்காத தெரியுதா? என் பொண்டாட்டிகள் இதுக்கு மேல பேசுற வேலையும், இந்த மாரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, உன்ன வெட்டி புலி போட்டுருவேன். ஏற்கனவே ஒரு பெரிய சம்பவத்த பண்ணியிருக்கோம். உனக்கே தெரியும்." அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. "இந்த பாரு குணசேகரா, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. நான் ஏன் இன்னும் உன்ன விட்டு வச்சிருக்கேன்னா, என் பொண்ணுக்காகவும், உன் மனைவிக்காகவும் தான். உன் மனைவி உன்ன விட தைரியசாலி. நீ வேணா இங்க உட்காந்துன்னு பேசலாம். ஆனா உன் மனைவிக்கு எல்லாமே உன்ன விட தைரியமா இருக்கு." அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.